ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம என்ட்ரோபி அண்ட் அவைலபிள் எனர்ஜியில் பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நான் நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், பட் ஒர்த். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃபை நான் கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாம். இதில் ஐடியல் கேஸ் மாடல்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் இந்த டேட்டா எல்லாம் கொடுத்துட்டாங்க. நமக்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்னன்னு கேட்டிருக்காங்க. டோஎஸ் என்ன, நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலா தெரியும். சிபி ln T2/T1 minus R ln P2/P1. நமக்கு இங்கே P2 தெரியாது. அதுக்கப்புறம் இந்த எல்லா டேட்டாவும் நம்ம அப்சல்யூட்டில் மாற்றிக்கலாம். இது 293 கெல்வின், இது 473 கெல்வின், இது that is 100 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். நமக்கு இந்த P2 எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷன் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். நம்ம பிவிடி ரிலேஷனை ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருப்போம். அங்கேருந்து இந்த ஃபார்முலாவை நான் கொண்டு வரேன் P2/P1க்கு. நமக்கு T2 தெரியும். T2 473, 293. P2 அதை கண்டுபிடிக்க போகிறோம். P1 100, n மைனஸ் என்னன்றது இங்கே 1.3, 0.3 டிவைடட் பை 1.3. நமக்கு P2 796.71 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இது அப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. சிபி கொடுத்துட்டாங்க 1.039 ln. T2 473, 293. R 2397. P2 796, P1 100. நான் எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. (1.039) 473 divided by 293. இது கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினில் இருக்குது. நமக்கு கிலோ ஜூல் பர் கெல்வினில் கேட்டிருக்காங்க. ஸோ மாஸை மல்டிப்ளை பண்ணணும். மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா PV = MRT அந்த ரிலேஷன்லேருந்து நம்ம மாஸை கண்டுபிடிச்சிடலாம். 1.4367 10⁻⁻⁴ கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இப்போ நம்ம மாஸை கண்டுபிடிக்கணும். மாஸ் PV/RT நம்ம 1 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். P1 100, V1 0.5, R 0.2397, T1 293. 100 into 0.5
divided by 2397 into 293 into இந்த மாதம் மல்டிப்ளை. இதுதான் வந்து கிலோ ஜூல் பர் கெல்வினுக்கு உண்டான ஆன்சர். 1.022 into 10⁻⁻4 கிலோ ஜூல் கெல்வின். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நம்ம அப்படியே விட்டுருந்தோன்னா இதை தப்பாக இருக்கும். ஏன்னா அவன் கிலோ ஜூல் கெல்வின்னு கேட்டிருக்கான். ஸ்பெசிஃபிக் என்ட்ரோப்பி நம்மளை கேட்கல. இவன் வந்து என்ட்ரோப்பியே கேட்டிருக்கான். ஒரு சில இங்கேயே ஆன்சரை முடிச்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ யூனிட்டை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். வெதர் இட்ஸ் ஜூல் பெர் கெல்வினா, இல்லை ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வினா, இல்லை கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வினா, இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. 30 ohms maintained at constant temperature while 10 ampere is allowed to flow for 1 second. Specific heat எல்லாம் கொடுத்துட்டாங்க. என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் யூனிவர்ஸ் என்ன, இன்சுலேட்டட் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து எம்சி dot is equal to I square RT. எம் வந்து நமக்கு 10 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை கிலோகிராமாக மாற்றிக்கிறேன். சி வந்து 0.9 கிலோ ஜூல் பர் கிலோ கிராம் கெல்வினாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் தான் தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். அதை வச்சுட்டு T1 வந்து 27 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நான் கெல்வினாக மாற்றிக்கிறேன். I ஸ்கொயர் RT. I ஸ்கொயருன்றது 100, Rன்றது 30. T எத்தனை செகண்ட்ஸ் ஃப்ளோ ஆகிருக்கு, 1 செகண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதை நான் 1000 டிவைட் பண்ணிக்கிறேன். இங்கே ஏன்னா எல்லாமே கிலோ ஜூலில் இருக்குது. இங்கே நமக்கு வாட்டில் தான் ஆன்சர் வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிலோ வாட்டுக்காக நான் 1000 டிவைட் பண்ணிக்கிறேன். 1000 போயிடுச்சு. ஃபைனல் டெம்பரேச்சர் T2 வந்து 633.33 கெல்வின். நமக்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலா தெரியும். எம்சி லான் கிலோ ஜூல் பர் கெல்வின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எம்எ மல்டிப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. எம்சி லான் T2 by T1, இதுதான் ஃபார்முலா. எம் வந்து 10 கிலோகிராமாவே நான் மாற்றிக்கிறேன். சி வந்து 0.9, 633.33 divided by 300. Okay. $633 divided by 300, 2.9 into 10/1000. இப்போ எனக்கு வந்து கிலோ ஜூல் பர் கெல்வினில் கிடைக்கும் ஆன்சர் 0.006724. This is in kilojoule per Kelvin. நான் ஜூல் per கெல்வினுக்கு மாற்றினேன்னா 3 10⁻³ மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் 6.7249 ஜூல் per கெல்வின். அதுக்கப்புறம் ஒரு ஐஇஎஸ் கொஷின் பார்க்கலாம். ஏ சிஸ்டம் ஆஃப் மாஸ் 100 kg இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது வந்து சிஸ்டம்க்கு, இது வந்து சரௌண்டிங்க்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிளாக இர்ரிவர்சிபிளாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ்ன்றது வந்து சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்.
சிஸ்டம்க்கு வந்து நம்ம கிலோகிராம்னு இருக்குது, இது வந்து கிலோ ஜூல் பெர் கெல்வின் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதையும் நான் கிலோ ஜூல் கேள்வினாவே மாற்றிக்கிறேன். S2 மைனஸ் S1ன்னு போடுறப்ப 0.4 மைனஸ் 0.3 ப்ளஸ் S2 மைனஸ் S1 0.4 minus 0.3 into mass வந்து 100, அதுக்கப்புறம் minus 5. டூஎஸ் யூனியஸ் வந்து 5 kilojoule per Kelvin into answer வருது, which is irreversible process. irreversible கொண்டான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதே ஜீரோவாக இருந்தால் ரிவர்சிபிள். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இங்கே irreversible ப்ராசஸ். irreversible நம்மளுக்கு +5 கிடச்சிருக்கு. இதோட இந்த சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் கேட்கலாம். இது பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் இதுக்குள்ளே நிறைய கான்செப்ட் இருக்குது. இங்கே மாஸ் வந்து 1 kg, ஏர் எக்ஸ்பேன்ஸ் ஐசோதர்மலி, T வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 6 bar to 3 bar. ஸோ நமக்கு T is equal to constant, நமக்கு PVT ரிலேஷன் தெரியும். V2 by V1 is equal to P1 by P2. P1 by P2 இருக்கிறது வந்து 2, V2 by V1 இருக்கிறது நமக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, இங்கே நான் இப்போ இந்த ஃபார்முலாவை சொல்லலை, பட் சம்மை போடுறப்ப தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CV ln P2 by P1 plus CP ln V2 by V1. நமக்கு CV ஏர்ன்னு சொல்லிட்டாங்க, நம்ம 0.718 எடுத்துப்போம். P2 by P1 என்றது வந்து 1/2 ப்ளஸ் 1.005 ln V2 by V1 இருக்கிறது 2, which is greater than 0. இந்த வேல்யூ வந்து greater than 0 தான் இருக்க போகுது. என்ட்ரோபி வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. செகண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். Air is compressed to half the volume till the pressure become 3-foldன்னு சொல்லியிருக்காங்க. V2 வந்து V1 by 2. ஸோ நம்ம S2 மைனஸ் S1 அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா அதான் DS. CV ln T2 by T1 plus or ln V2 by V1. நமக்கு CV வேல்யூ தெரியும். T2 T1 நமக்கு வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, to half the volume at a constant pressure சொல்லியிருக்காங்க. ஸோ V2 by V1 is equal to T2 by T1. ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். நமக்கு இங்கே என்ன ஆகுனா 1/2ன்னு இருக்கிறதால நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் வரும். ஸோ விச் இஸ் நாட் அன் பாசிட்டிவ். அதனால் 2 வந்து பாசிட்டிவ் கிடையாது. 3 பற்றி பார்க்கலாம்.
3 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, heat is supplied at constant volume till its pressure become 3-fold அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P2 is equal to 3P1. அதுக்கப்புறம் P2 by P1ன்றது வந்து 3. அதுக்கப்புறம் T2 by T1 வந்து நமக்கு 3 தான் வரும். நமக்கு ∂ISக்கு ஃபார்முலா தெரியும், CP ln T2 by T1 minus R ln P2 by P1. T2 by P1 3, T2 by T1 3. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் கிடைக்க போகுது. சிபியும் கிரேட்டர் தென் ஆர் தான். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ். ஸோ எதெல்லாம் இங்கே கேட்டிருக்கான், த சேஞ்ச் இன் என்ட்ரோபி வில் பி பாசிட்டிவ். 1க்கு பாசிட்டிவ், அதே மாதிரி 3க்கு பாசிட்டிவ், 1 and 3. 2க்கு வந்து நெகட்டிவ். ஸோ பார்க்க இது ரொம்ப சின்ன சம் மாதிரி தெரியும், 1 மார்க்கில் கேட்டிருக்கான்னு. பட் இதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ் இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, a Carnot engine operates between the entropy change during heat addition. ஓகே, நமக்கு entropy change during heat addition, நமக்கு ஹீட் அடிஷன் வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்போ கார்னாட் என்ஜின் சொல்லிட்டான். கார்னாட் என்ஜினை நம்ம டி பேஸ்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். 327 minus 27 heat supplied at the temperature of கெல்வின் இருக்கணும். நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம டிகிரி செல்சியஸ்லேயே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் மேலே அப்படியே போட்டேன். 300, இது வந்து 600ன்னு வரும். எஃபிஷியன்சி வந்து 50%ன்னு கிடைக்குது. ஸோ எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் ஒர்க் அவுட்புட் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. இப்போ நமக்கு ஹீட் சப்ளைடு வந்து தெரிய போகுது. ஒர்க்கு வந்து இங்கே 300 கிலோ ஜூல்னு சொல்லிட்டாங்க. டிவைடட் பை 0.5, அப்போ வந்து 600 கிலோ ஜூல். இந்த தான் ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க, ஹீட் அடிஷன். ஸோ ஹீட் என்ஜினுக்கு வந்து ஹீட் அடிஷன் வந்து இதுதான் வேல்யூ. என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங் ஹீட் அடிஷன் 600 kilojoule divided by Kelvin வந்து 327 plus 273. ஸோ ஆன்சர் வந்து 1 kilojoule per Kelvin. ஆன்சர் இருக்குது. டியூரிங் ஹீட் அடிஷன் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் ஹீட் அடிஷனோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஹீட் அடிஷன் எந்த டெம்பரேச்சர் நடக்குது, 327 degree Celsiusல இருக்குது. அதை கெல்வினாக மாற்றிக்கிட்டேன். ஹீட் அடிஷனுக்கு உண்டான Q வேல்யூ என்னது, 600. அதாவது நம்ம கார்னாட் இந்த எஃபிஷியன்சி சைக்கிளை வச்சுட்டு கண்டுபிடிச்சோம். எஃபிஷியன்சி ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து கார்னாட் என்ஜின் ஆப்ரேட்ஸ் பிட்வீன் 300 and 600 Kelvin இஃப் த என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இதெல்லாம். ஸோ இதில் நம்ம வந்து ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இதை கண்டுபிடிச்சிப்போம். எஃபிஷியன்சி 600 minus 300 divided by 600, which is 0.5. 0.5 is equal to W by QS, heat addition. W தான் நமக்கு தெரியாது. ஹீட் அடிஷன்னா அவன் கொடுத்துருக்கிறது என்னது, ஹீட் அடிஷனோட என்ட்ரோபி வேல்யூ கொடுத்துருக்கான். Q by T 1 kilojoule. T வந்து என்ன டெம்பரேச்சர் வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், 600 Kelvin. Q வந்து 600 தான் கிடைக்கிது, 600 kilojoule. 0.5 W by heat supplied வந்து 600. 0.5 into 600 வந்து 300ன்னு ஒரு ஆன்சர். 300 kilojoule. நம்ம போன சம போட்டது தான் எக்ஸாக்ட்லி அதே டேட்டாவும் கூட தான். பட்
நம்ம ஃபார்முலா எப்படி அப்ரோச் பண்ணுறோம், நம்ம ஃபார்முலா தெரியணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும். இந்த மாதிரி சம்லாம் போட போட தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். 300 கிலோ ஜூல். இப்போ அதே சம்ம தான் டபிள்யூ நமக்கு சேமாக தான் கிடச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் எ லிக்விட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீட் கெப்பாசிட்டின்னு இருக்கிறது எம் மாஸ் மல்டிப்ளைடு பை ஸ்பெசிஃபிக் ஹீட்டு தான் ஹீட்டு கெப்பாசிட்டி. மாஸ் மல்டிப்ளை பை ஸ்பெசிஃபிக் ஹீட்டு தான் ஹீட்டு கெப்பாசிட்டி. 5 ஜூல் பர் கெல்வின்னு கொடுத்துட்டாங்க. இன்சுலேட்டட் கண்டெய்னர் எலக்ட்ரிக்கலி ஹீட்டட் ஃப்ரம் தி என்ட்ரோபி ஜென்ரேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் கேட்டிருக்காங்க. சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். சரௌண்டிங்க்கு வந்து நம்ம ஹீட் லாஸ் ஆகாது, ஏன்னா இது வந்து இன்சுலேட்டட். ஸோ எந்த ஒரு ஹீட்டுமே போக போகிறதில்ல. ஸோ 0 சரௌண்டிங்க்கு வந்து. அதுக்கப்புறம் எம்சி லான் T2/T1. எம்எஸ்சி வந்து 5ன்னு தெரியும், நான் கிலோ ஜூலாக மாற்றிக்கிறேன். லான் வந்து T2 வந்து 600 டிவைடட் பை 300 லான் 2ன்ட்டு வரப்போகுது. (0.0052 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆன்சர் ஜூலில் தான் இருக்குது. 3.46 ஜூல் பர் கெல்வின் or 0.00346 கிலோ ஜூல் கெல்வின். நமக்கு ஆன்சர் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜூல் பெர் கெல்வின் கேட்டாங்க. 3.46 இருக்குது. இங்கே இன்சுலேட்டட் சொல்லிக்கிறதுனால சரௌண்டிங் வந்து 0, ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது கிடையாது. சரௌண்டிங்க்கு எந்த என்ட்ரோபி கெயினும் கிடைக்க போகிறது கிடையாது, அதனால தான் 0. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி ரெப்ரசன்ட். இப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டீக்ரேடேஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவைலபிள் ஒர்க்கு வந்து நமக்கு கம்மியாகிட்ருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் டீக்ரேடேஷன் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். இன்க்ரீஸ் இன் அவைலபிலிட்டி ஆஃப் எனர்ஜி கிடையாது, தப்பு. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கிடையாது, டிக்ரீஸ் இன் ப்ரெஷர், அதெல்லாம் ப்ராசஸை பொறுத்து. இங்கே வந்து டோக்யூ/T ஃபார் அன் இர்ரிவர்சிபிள் சைக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி பற்றி தெரியும். இதுதான் வந்து கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி, கரெக்டாக? ஸோ ஃபார் அன் இர்ரிவர்சிபிள் சைக்கிள் திஸ் இஸ் நத்திங் பட் negative less than 0. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தியரிட்டிக்கல் பேஸ்டு ஃபார்முலா, தியரிட்டிக்கல் பேஸ்டு கொஷின். இதில் நமக்கு தேரியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் வந்து இதோட ஆப்ஷன்ஸை நம்ம கரெக்டாக பிக் பண்ண முடியும். த என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் ரீச்சஸ் இட்ஸ் மினிமம் வேல்யூ இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் வித் த சரௌண்டிங். இதில் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெனிட்ரேட்டிங் என்ட்ரோபி ஆர் கரெக்ட். இது தப்பு. என்ட்ரோபி இஸ் கன்சர்வ்டு இன் ஆல் ரிவர்சிபிள் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் என்ட்ரோபி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் லீஸ்ட் இன் என்ன சொல்லியிருக்காங்க, சாலிட் ஃபேஸ். என்ட்ரோபி ஆஃப் த சாலிட் ஃபேஸ் இஸ் நாட் 0 அட் அப்சல்யூட். இந்த 2, 3, 4 3மே கரெக்ட். இதில் இது வந்து இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை இதுலலாம் கூட கேட்பாங்க. இந்த ஸ்டேட் வைஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸில் என்ட்ரோபி இஸ் கன்சர்வ்ட் இன் டேஷ் ஆல் ரிவர்சிபிள் ஆர் இர்ரிவர்சிபிள். என்ட்ரோபி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் லீஸ்ட் இன் டேஷ் வித் சாலிட் லிக்விட் கேஷியஸ்
அதுக்கப்புறம் என்ட்ரோபி ஆஃப் த சாலிட் சொல்யூஷன் இஸ் greater than 0, not 0, 0 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க இந்த ஸ்டேட் வைஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸில். ஸோ இதை 3 தியரியுமே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் ஒரு தியரி பேஸ்டு கொஷின். அவைலபிலிட்டி இஸ் ஜென்ரலி கன்சர்வ்ட். நோ, தப்பு. Availability can either be negative or positive. Availability is positive. Availability is the maximum theoretical work obtainable. Yes, availability can be destroyed irreversibly is correct. 3 and 4 is correct. So, answer is here. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இது பார்க்க செம்ம ஈஸி செம்ம மாதிரி தெரியும். பட் உட்காந்து நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண தான் நம்ம உட்காந்து இதுக்கு ஆன்சர் கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். என்தால்பி சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்தால்பி சேஞ்சுன்றது சிபிடிடி, எம்சிபிடிடி. ஓகே, எம் வந்து 10 kg, சிபி வந்து 4.187, டிடி வந்து 50 Kelvin. 10 into 4.187 into 50, 2093 kilojoule. ஆன்சர் இருக்கா? இல்லை, அவன் மாஸ் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். 2090. ஓகே, அவன் அப்படியே எடுத்துகிட்ருக்கான். இது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. 4.187, அதில் ஏதாவது அவன் 4.2ன்னு வச்சுருக்கலாம். ஸோ வாட்டருக்கு வந்து ஜென்ரலி 4.187 வச்சுப்போம். இதுதான் நியர்பை வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நான் ஏக்கு வந்து 3 மேட்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் இருக்க முடியும், இல்லை இதாக இருக்க முடியும். அதுக்கடுத்தது என்ட்ரோபி சேஞ்ச் கேட்டிருக்காங்க, which is Cp ln T2 by T1. Cp வந்து 4.187 ln T2 300. (0.6454 kilojoule per kilogram Kelvin. இது கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். 6454 வந்திருக்கு. அதுதான் நான் இங்கே சொன்னதான் 4.2 அந்த மாதிரி எதாவது வச்சுருப்பாங்க. இதுதான் நியர்பை வேல்யூ அவன் ஜூலில் போட்டிருக்கான். ஸோ பி இஸ் 4. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 3412. செக் பண்ணிடலாம் அவைலபிலிட்டியும். அவைலபிலிட்டி இஸ் Q minus T0 TS. Q வந்து நமக்கு வந்து 2090 வச்சுப்போம். T0 வந்து 300, DS வந்து 0.64656 வச்சுக்கலாம். (1893) கிடைக்குது. ஓகே, இங்கே நம்ம மாதம் அப்ளை பண்ணணும். கிலோஜூல் பர் கிலோகிராமா? ஓகே, கெல்வின் போயிடும். கிலோஜூல் பர் கிலோகிராம்னு இருக்கும். இங்கே நம்ம மாதம் அப்ளை பண்ணணும். (122 kilojoule) கிடச்சிது நமக்கு, which is
அவன் கிலோ ஜூல் பர் கிலோகிராமுக்கு மாற்றிக்கிட்டான். இங்கே நமக்கு எம் வந்து 10, ஸோ டிவைட் பண்ணால் 12.2ன்னு வருது. ஏ வந்து 1ன்னு வருது, சாரி சி வந்து 1ன்னு வருது. கரெக்டாக இருக்குது. ஓகே, லாஸ் ஆஃப் அவைலபிலிட்டின்ற கருத்து T0 ds I or UAE unavailable energy T0 m into ds 6454 T0 வந்து 300, m வந்து 10. Yeah, more or less equal. So C the option. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, the loss of available energy due to heat transfer process. ஓகே, 100 kilojoule is transferred. எது ஹீட் லாஸ் பண்ணுது, எது ஹீட்டை கெயின் பண்ணுதுன்னு பாருங்கள். ஹீட் லாஸ்ட், இதுதான் ஹீட்டை கெயின் பண்ணிகிட்ருக்கு, இது வந்து ஹீட்டை லாஸ் பண்ணிகிட்ருக்கு இந்த கெல்வினில். Q வந்து 100, அதை அப்படியே வெளில காமன் நோட் பண்ணிடலாம். இதுதான் வந்து நமக்கு டோஎஸ். ஆன்சர் வந்து 0.1 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வினில் இருக்குது. இர்ரிவர்சிபிலிட்டி ஃபார்முலா என்ன, T0 ds. T0 வந்து 300, ds வந்து 0.1, which is 30. Answer kilojoule per kilogram Kelvin. Sorry, kilojoule per kilogram. Per kilogram எடுத்துக்கிட்டான் போல். ஸோ ஆன்சர் இஸ் 30 kilojoule. இங்கே வந்து வாட் வில் பி த லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி. லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜினாலும் இர்ரிவர்சிபிலிட்டினாலும் ஒன்று தான். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம டிஎஸ்ஸை கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ன்ற கருத்து எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகிருக்கு, எது லாஸ் ஆகிருக்கு, எது கெயின் ஆகிருக்கு. இது வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்கு, கெயின் பண்ணிகிட்ருக்கிறது வந்து 1000 1 இந்த இது தான் கெயின் பண்ணிகிட்ருக்கு, இந்த டெம்பரேச்சர். இது வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்கு. into 1000, 0.83 kilojoule per kilogram Kelvin. இதுதான் வந்து ds யூனிவர்ஸ். இர்ரிவர்சிபிலிட்டி ஃபார்முலா வந்து T0 ds. T0 வந்து 300, ds வந்து 0.83, 250 kilojoule per kilogram. Answer கிலோஜூல். கிலோகிராம்னு இருக்குது, ஃபார்முலா படி பார்த்தா இருக்குது. ஓகே 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 அவன் கிலோ ஜூலுன்னு தான் சொல்லியிருக்கான், அவன் கிலோ ஜூல் பர் கெல்வின் தான் வரும். அப்போது இங்கேயும் கிலோ ஜூலுன்னு தான் சொல்லுவேன், ஸோ கிலோ ஜூல் பர் கெல்வின் தான் வரும். கரெக்ட். ஸோ யூனிட்டில் நான் சின்ன தப்பு பண்ணியிருக்கேன், கிலோ ஜூல் பர் கிலோகிராம்னு இருக்குன்னு நினச்சிட்ருந்தேன்.
இட்ஸ் ஜஸ்ட் கிலோ ஜூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோ ஜூல் கேள்வின்ட்டு வரும். அதுக்கப்புறம் ஐயால் மல்டிப்ளை பண்ணால் அந்த கேள்வின்னு போயிடும். ஸோ கிலோ ஜூல் மட்டும் நிற்கிது. இங்கே வந்து ஃபார் எ ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ் H1 கொடுத்துட்டா, S1 கொடுத்துட்டா, சேஞ்ச் இன் அவைலபிள் எனர்ஜி. ஓகே, இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். H1 + C1 ஸ்கொயர் டிவைடட் பை 2000 மைனஸ் T0 S1 மைனஸ் H2 + C2 ஸ்கொயர் டிவைடட் பை 2000 ப்ளஸ் GZ1 விட்டுட்டாங்க ப்ளஸ் GZ1 டிவைடட் பை 1000 மைனஸ் T0 S2. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் 0, இதுவும் 0, இந்த டேர்மும் 0, இந்த டேர்மும் 0. இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்குது, H1 மைனஸ் T0 S1 மைனஸ் H2 ப்ளஸ் T0 S2. இதுதான் வந்து அவைலபிள் எனர்ஜி ஃபார்முலா இப்போதைக்கு நிற்குது. H1 மைனஸ் H2 வந்து 400 மைனஸ் 100 மைனஸ் T0. S1 இருக்கிறது 1.1, S2 இருக்கிறது வந்து 0.7, T0 வந்து என்னது சரௌண்டிங் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் 300 கெல்வின் அவன் கொடுத்துருக்கேன், நாங்கள் எழுதலை. ஸோ இந்த இடத்துல பல பேர் தப்பு பண்ணிட்டு மைனஸ் இந்த இடத்துல தப்பு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. 400 மைனஸ் 100 ப்ளஸ் T0 வந்து 300 0.4 180 கெல்வின், சாரி 180 கிலோ ஜூல் பர் கிலோகிராம். இதுதான் வந்து சேஞ்ச் இன் அவைலபிள் எனர்ஜிக்கு ஃபார்முலா. இது அப்படியே நமக்கு நெக்லெக்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே எழுதிட்டு நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, நெட் லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி. லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜினா இர்ரிவர்சிபிலிட்டி. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. T0 DS universe actually. எது ஹீட்டை கெயின் பண்ணிகிட்ருக்கு, 500 கெல்வின் கெயின் பண்ணிகிட்ருக்கு. எது லாஸ் பண்ணிகிட்ருக்கு, 1000 கெல்வின் லாஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் அப்படியே போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிட்டு போகுது. இந்த மாதிரி நிறைய சம் பார்த்துட்டோம். பை த டைம் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். 1000 into T0 வந்து 300, which is 1 kilojoule. அதுக்கப்புறம் I வந்து T0 DS 300 300 kilojoule per second. That's a good charge. நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த சம் பார்க்கலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் ஒர்க் ஆப்டைனபிள் கேட்டிருக்காங்க. ஒரு சிலவங்க அப்படியே அந்த ஃபார்முலாவை படிச்சுட்டு அதை அப்படியே கண்டிஷன் தெரியாமல் அப்ளை பண்ணிவிடுவாங்க. அதுக்கு வந்து என்ன கண்டிஷன்னா, என்ட்ரோபி வந்து 0வாக இருக்கணும், ரிவர்சபிளாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த கண்டிஷன் இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவோடு போவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. நம்ம இந்த ஃபார்முலா தான் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணோம். Q மைனஸ் T0 DS யூனிவர்ஸ். Q வந்து இங்கே CP DT. DT வந்து 300 மைனஸ் T0 வந்து 300, DS வந்து
Cp ln 2. Cp வந்து 1, so 300 minus 300, sorry, 300 2 ln plus 300 which is 92 வருது. நமக்கு மாஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 186 வருது. கிலோஜூல் பர் கிலோகிராம். நம்ம மாஸை மல்டிப்ளை பண்ணோம்னா that is becoming 184.11 kilojoule. ஆன்சர் இருக்கா? 184.11. யா. ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இர்ரிவர்சிபிள்னு கேட்டிருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ஃபைனல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், யா, இதுவும் இர்ரிவர்சிபிள். ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அண்ட் த்ராட்லிங் ரெண்டுமே இர்ரிவர்சிபிள். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ ரெசிஸ்டர். ஸோ மூணுமே இர்ரிவர்சிபிள் தான். 1 2 3. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் the effect of heat transfer from a higher temperature to a lower temperature, energy is conserved, entropy is not conserved, availability is not conserved. Yeah, 1 2 3 எல்லாமே கரெக்ட். இங்கே வந்து ஃபார் a steady state process the availability at the ambient temperature availability கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா டைரெக்டாகவே தெரியும். H1 minus H2 minus T0 S1 minus S2. H1 minus H2 வந்து 150 minus T0 வந்து 300, S1 minus S2 வந்து 1.25 minus 0.8. 15 kilojoule per kilogram. This is available energy. இங்கே நம்ம எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அவன் மாஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம போன வாட்டி மாதிரிலாம் இங்கே மிஸ்டேக் பண்ணல. கிலோஜூல் பர் அவன் கிலோஜூல் கொடுத்துட்டு நம்ம கிலோஜூல் பர் கிலோகிராம் போட்டிருக்கு. அவன் கொடுத்துருக்க தேய்ச்சி போட்டு தான் 15 கிலோஜூல் பர் கிலோகிராம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. விச் இஸ் நத்திங் பட் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்ச ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 900 டிவைடட் பை 927 கெல்வினாக மாற்றினோம்னா 1100 வருமா? 1200. ஓகே. த்ரீ பை 4 75%. அந்த ஆப்ஷன் இருக்கா? யா. இங்கே என்ன கேட்டுருக்காங்க? ஐடியல் கேஸ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ இன்சுலேட்டட் பைப், தெர் இஸ் அ ப்ரெஷர் ட்ராப். ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் டிஎஸ்க்கு. சிபி ln T2 by T1 minus R ln P2 by P1. நமக்கு T2 by T1 பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அப்படியே நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் R ln 0.287 ln P2 by P1 இருக்கிறது. P2 இருக்கிறது 85 by 100, P1 இருக்கிறது இல்லை 15% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படி வச்சு போட்டுக்கிறேன். 85 by 100 ln into 0.287. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, போயிடும். மைனஸ் 0.0466 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். Yeah, TS.
m மல்டிப்ளை பண்ணிப்போம் 3.3, so which gives 0.1539 kilojoule per Kelvin. அப்புறம் irreversibilityன்னு இருக்கிறது T0 ds. T0 வந்து 300, ds தெரியும். இதோட மல்டிப்ளை பண்ணோன்னா 46.17 கிலோ ஜூல்னு கிடைக்கிது. 46.17. ஸோ நியர்பை இருக்கிறது வெயிட். ஆன்சர் நம்ம எங்கேயா தப்பு பண்ணிட்டோமா? 20A கொடுத்துருக்கோம். சால்வே பண்ணலாம். போட்ட வரைக்கும் இதுதான் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்திருக்கும். இப்படி தான் ஆனால் போடணும் செம்ம. அதுக்கப்புறம் 1 kilogram of water at room temperature is brought into contact with a higher temperature. The entropy change of the universe. இங்கே வந்து ஹீட்டை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாச்சும் டெம்பரேச்சர் ஏறுது. அப்போ என்ட்ரோபி வந்து ஏறு தான் போதும், ஆல்வேஸ் பாசிட்டிவ். நான் அந்த ஒரு கண்டிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாச்சும் இங்கே வந்து ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் விட்டுட்டு ஹீட் ஆகுது, இர்ரிவர்சிபிளி ஹீட் ஆகுது. அப்போ வந்து Q எப்படி போட்டிருந்தேன், q/T + Sgen. ரிவர்சிபிளாக ஹீட் ஆகுது, இர்ரிவர்சிபிளாக ஹீட் ஆகுது. அப்போ எது பாசிட்டிவாக இங்கே ஹீட் ஆகுது, ஸோ பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இங்கே என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் யூனிவர்ஸ் கேட்டுருக்காங்க. ஃபார்முலா நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே தெரியும். n ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ln P2/P1. த்ராட்லிங் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் மாற போகிறது கிடையாது. 1 kilomole 8.314 ln P2/P1. Answer is என்ன கேட்டிருக்கான், throttle from an initial pressure to, ஓகே. ஆன்சர் வந்து 13ன்னு கிடைச்சது. இதுதான் ஆன்சர். நமக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருந்தோம், ஆன்சர்லேயே மைனஸ் வந்துச்சு. ஸோ அது இதுவும் ப்ளஸ் ஆகிட்டு நமக்கு ப்ளஸ் 13.38ன்னு கிடச்சிது. ஏன்னா நமக்கு சிபி சம்திங் லான் ப்ளா 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 ஆர் மைனஸ் ஆர் லான்னு இருக்குது. நமக்கு இந்த டேர்ம் வந்து 0ன்னு எடுத்துட்டோம், மைனஸ் ஆர்ன்னு இருக்குது, அது மைனஸை விட்டுட்டோம் சம்பளம். ஸோ இங்கே போட்டுட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு 13.38. இதுக்கப்புறம் ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் சொல்லிட்டாங்க. ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின்னா q/T வந்து 0வாக இருக்கும். ஸோ Q1 / 1000 plus 550 / 500 plus Q3 / 300 is equal to 0, which is 0.1 Q3 0.2 Q3 வந்து 16 வரும், 60 கிலோ ஜூல் மைனஸ். அதாச்சு இந்த இடத்துலலாம் வந்து ஹீட்டு சப்ளை ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல ஹீட் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. அதுதான் நம்மளுக்கு இங்கே அவனே ஆப்போசிட்டில் தான் கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு அப்படியே தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. கேல்குலேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின். தெர்மல் எஃபிஷியன்சினா ஒர்க்கு கிவன் பை ஹீட்டு சப்ளைடு. ஸோ ஒர்க்குன்றது என்னது, ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். ஹீட் சப்ளைடு இங்கே என்னது 100 + 50, ஹீட் ரிஜெக்டட் வந்து -60. அப்போது நமக்கு வந்து 150 - 60 90 கிலோஜூல்ன்ட்டு வரும். 90 QS வந்து ஹீட் சப்ளைடு வந்து
150 9/50 0.6%, அதாச்சும் 60% எஃபிஷியன்சியோட வேலை செஞ்சிட்ருக்கு இந்த ஹீட் என்ஜின். Calculate thermal efficiency of heat engine 60%. நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு இர்ரிவர்சிபிலிட்டி அதிகம்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து டோஎஸை கால்குலேட் பண்ணிவிட்டு எதுக்கு அதிகமாக இருக்கோ அதான் இர்ரிவர்சிபிள்னு சொல்ல போகிறோம். ஓகே, இதில் ஹீட் எது கெயின் பண்ணுதுன்னு பார்ப்போம். 800 கெல்வின் கெயின் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு இந்த டெம்பரேச்சரில். இதே சிஸ்டம் 2க்கு 2000 கிலோஜூல் எது வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் கெயின் பண்ணிகிட்ருக்கு 500. 800 obviously 800 minus 1200 into 2500. இதுக்கு வந்து 1.0416 கிலோஜூல் பர் கிலோ கெல்வின்ட்டு வருது. இதுக்கு பார்த்தோன்னா 500 minus 800 2000 1.5 கிலோஜூல் கெல்வின்ட்டு ஆன்சர் வருது. இது செகண்ட் ப்ராசஸ் தான் மோர் irreversible. 2 is more irreversible. Sorry. Process 2 is more irreversible than process 1. Yes. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோதெர்மல் கண்டிஷன், இதுக்கப்புறம் ஒர்க் இன்ட்ராக்ஷன். ஐசோதெர்மல் கண்டிஷன் நமக்கு ஒர்க் இன்ட்ராக்ஷன் ஃபார்முலா தெரியும். P1 ln V2/V1. P1 வந்து நமக்கு 2 பார்ன்னு தெரியும். நான் கிலோ நியூட்டனில் மாற்றிக்கிறேன். V1 வந்து 1 ln V2/1. ஸோ ln 2 200. இதுதான் வந்து ஒர்க் 138.62 கிலோ ஜூல். நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ் தெரியும். டோயு வந்து 0வாக இருக்கும். ஸோ Qவும் Wவும் ஈக்குவல் தான். ஸோ நம்ம Q வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ds is equal to dou Q/T. இருக்குது. அப்புறம் என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங் த ப்ராசஸ். சிஸ்டம், ஓகே, சிஸ்டமுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சரௌண்டிங்கை பற்றி கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஸோ entropy change for a system during the process. நம்ம அப்படியே போட்டனாலே ஆன்சர் கிடச்சிடும். டிவைடட் பை 298. .4652 kilojoule per Kelvin. Kilojoule per Kelvin 4652. Yeah. One kg of an ideal gas, the change in, okay, ideal gas ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா அப்படியே ஸ்டாண்டர்டாக தெரியுது. Cp ln T2/T1 minus R ln P
P2 by P1 Cp வந்து ஐடியல் கேஸ் இருக்கிறதுனால அப்படியே ஃபார்முலா 3 1.005 ln T2 300 ஓகே. ஸோ ln 1 வந்து 0, அதனால் அப்படியே போயிடும். 287 ln P2 by P1ன்றது வந்து 2 வரும். ஓகே, நமக்கு ஆன்சர் வந்து -0.1989 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின்ட்டு கிடச்சிருக்கு. ஆன்சர் வந்து ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினில் கேட்டிருக்கான். ஸோ 198.9 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். மைனஸ் இருக்கும், மைனஸை விட்டேன். இப்போ ஒரு 2 ஐடென்டிக்கல் பிளாக்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது, மிக்ஸ் பண்ணி ஒரு சேம் டெம்பரேச்சரை அட்டைன் பண்ணுது. அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்ட்டு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு ஃபார்முலா தெரியும். தட்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகணும்னா டிஎஸ் யூனிவர்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம். மினிமம் ஒர்க் கண்டிஷன்னா இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். annual temperature of the block அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிவர்சபிள் ரெஃப்ரிஜரேட்டர்ன்னு இருக்கிறதுல நமக்கு வந்து மினிமம் ஒர்க் கண்டிஷன் இருக்கும். ஸோ டிஎஸ் யூனிவர்ஸ் வந்து 0. நமக்கு வந்து ln TF into T divided by T1 ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும் ஃபார்முலா. நமக்கு TF தான் தெரியாது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் T1 ஸ்கொயர் divided by T2. T1 ஸ்கொயர்ன்றது வந்து 313 ஸ்கொயர் divided by 293. $334.3 வரும் ஆன்சர் கெல்வின். ஸோ இந்த கண்டிஷன் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. =0 ln 1 ln கேன்சல் ஆகிடும். ஸோ இதை அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த இடத்துல amount of heat transfer through a wall, the entropy generated. ஓகே, எஸ் ஜென் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு டிஎஸ்க்கு ஃபார்முலா தெரியும், which is இது வந்து அவங்க ப்ளஸ் எஸ் ஜென் கிலோவாட்டில் சப்ளை பண்ணுறோம். 127 நம்ம வந்து கெல்வினாக மாற்றிப்போம். 400 300 100 by 400 minus 300 இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் எஸ்ஜென் அங்கே 0ன்னு வச்சுக்கிறேன். நம்ம இப்படி கொண்டு வந்தோன்னா இதுக்கு முதல்ல சம போட்டுடலாம். 400 minus 300 into 100. நமக்கு இப்படிக்கா கொண்டு வந்தோன்னா மைனஸ் போயிடும். ஸோ ஆன்சர் வந்து 0.0833
கிலோவாட் கெல்வின்ட்டு வரும். எஸ்ஜென் ஒரு சிலவங்க ஸ்ட்ரைட்டாகவே அப்படி போட்டுருவாங்க. நான் இந்த மாதிரி சுற்றி வரேன். நெக்ஸ்ட் வந்து ரிவர்சபிள் ஹீட் என்ஜின். ரிவர்சபிள் ஹீட் என்ஜின்னா நமக்கு தெரியும், ∂Q/T வந்து 0. இதில் நம்ம Q2 தெரியாது, Q2 கண்டுபிடிச்சி W கண்டுபிடிச்ச வேண்டியது தான். 10/500 ப்ளஸ் Q2 400 minus Q3 300 is equal to 0. Q2 வந்து -4 கிலோ ஜூல்ன்ட்டு வருது, மைனஸில் இருக்குது. ஸோ ஒர்க்குன்றது வந்து Q1 minus Q2 plus Q3. Q1 வந்து 10 minus 4 plus 3, answer is 7. ஸோ ஒர்க்கு வந்து 3 கிலோ ஜூல்ன்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கிது, ஒர்க் அவுட்புட். இங்கே வந்து ஒரு ஸ்டீல் பில்லட் இருக்குது. அவைலபிள் எனர்ஜி ஆஃப் த பில்லட். ஓகே, Q minus T0 TS, இதுதான் ஃபார்முலா. Q வந்து EMC DT. M வந்து நமக்கு தெரியும் 1000 kg. C வந்து 0.5. DT வந்து 1250 minus 450 800. நான் மெகா ஜூலை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 800 மெகா ஜூல். அதுக்கப்புறம் டிஎஸ் வந்து MC ln T2/T1. T2 is 450, T1 is 1250. Ln C is 0.5, M is 2000. Answer is 1021.65 kilojoule per Kelvin into 303 divided by 1000 plus 800. அவைலபிள் எனர்ஜி வந்து 490 மெகா ஜூல்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. 490.439 ஆன்சர் இருக்குது. ஸோ இதில் வந்து அவைலபிள் எனர்ஜி கேட்டிருக்காங்க. நமக்கு அவைலபிள் எனர்ஜி நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணிட வேண்டியதான். H1 plus E1 square by 2000 plus G Z1 வராது minus T0 S1 minus H2
C2 பற்றி எதுவுமே டேட்டா கொடுக்கல, நம்ம அதை 0ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். மைனஸ் T0 S2. அதுக்கப்புறம் S2 மைனஸ் S1க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே ஐடியல் கேஸாக வேறு இருக்குது. ஸோ CP ln T2 by T1 minus R ln P2 by P1. CP வந்து 1.005 ln T2 300 divided by 500. R வந்து 0.287 1 by 5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் அது மாதிரி ரிட்ரை நமக்கு S2 மைனஸ் S1 வந்து 0.05147 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இதில் கிடச்சிருக்கு. H1H நமக்கு ஸ்ட்ரைட்டாக வேல்யூ கொடுக்கல. ஸோ சிபியிலேருந்து தான் கொண்டு போகணும். 1.005 T1 வந்து 500 மைனஸ் 300 C1 ஸ்கொயருக்கு வந்து 50 divided by 2000 மைனஸ் T0 வந்து 300 S1 மைனஸ் S2 நமக்கு S2 மைனஸ் S1 தான் தெரியும். S1 மைனஸ் S2ன்றது இது வந்து சைன் சேஞ்ச் ஆகிடும். 0.05147 15.44. Okay. into 0.05147 is minus plus 50 square divided by 2000 plus 1.005 into 200 186.809 kilojoule per kilogram. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? 187. ஓகே, இர்ரிவர்சிபிலிட்டி ஜென்ரேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல டிஎஸ் யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதால் கண்டுபிடிக்க முடியும். Assuming no generation of the heat wall. Okay. 1000 divided by 300. இங்கே 1000 divided by 400. இதுதான் வந்து எஸ் ஜென். நாங்கள் முன்னால் போட்ட பார்த்தீங்களா, டிஎஸ் போட்டு அதே தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சைன் எல்லாம் அதாச்சும் ஸ்டெப்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். .83 kilowatt per Kelvin. I வந்து T0 ds. இங்கே எஸ் ஜென்னு. ஸோ இது எஸ் ஜென்னு போட்டுக்கலாம்னு பிரச்சனை கிடையாது. T0 வந்து 25 இருக்குது. 298ன்னு வரும். 248.33 வாட் கிலோவாட். எக்ஸ்கியூஸ் மீ, 1000ன்றது வந்து வாட்டா? ஓகே, 1000 வாட்
இங்கே 1000 வாட் பெர் கெல்வின். நமக்கு வந்து 248.33 வாட்ஸ் அப்படின்ட்டு வரும். ஐ வந்து ஆன்சர் இருக்கா, வாட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 248.33. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸு நம்ம ரெண்டுமே ஒன்றா பார்த்துடலாம். ப்ராப்ளம் ப்ளஸ் தியரி ரெண்டுமே ஒன்றா பார்த்துடலாம். தேங்க்யூ.